ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மூவி மேக்ஸ். இந்த எபிசோடில் நம்ம 2024 ஒரு ஸ்விஸ் காமெடி த்ரில்லர் படமாக வெளிவந்திருக்கிற சூட் ஆன் மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ரைட்டர் மற்றும் டைரக்டர் ஃப்ரெடி மெக்டொனால்ட். இந்த படத்தில் நம்ம ஹீரோயினோட பேர் பார்பரா. அவங்க ஒரு சூயிங் பாக்ஸ் வச்சுருக்காங்க. அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் ப்ளே ஆகுது. அதில் அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த பாருமா, இந்த கடையை நான் கஷ்டப்பட்டு உருவாக்கியிருக்கேன், இந்த கடையை நீ தான் ஒழுங்காக பார்த்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு கடை வச்சுருக்குது ஞாபகம் வருது. ஓப்பன் போர்டு கடையோட ஓப்பன் போர்டை திருப்பி போடுறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு கால் வருது. அந்த காலில் கிரே வெஸ்லர் அப்படின்றவங்க கால் பண்ணுறாங்க. உடனே ஹீரோயின் காலை கட் பண்ணிட்டு அந்த அப்பாயின்மெண்ட் புக் எடுத்து பார்க்குறாங்க. அதில் 2 மணிக்கு கிரே வெஸ்லர் அப்படின்னு அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கு. உடனே அவசரமாக கார் எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே போனால் அந்த அம்மா, எவ்வளோ லேட்டாக வருவேன், எனக்கு ஃபங்க்ஷன் இருக்குது, என்னோடய டாப்ஸுக்கு உடனே பட்டனை ஸ்டிச் பண்ணி விடு அப்படின்னு சத்தம் போடுது. அதுக்கப்புறம் அங்கே ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகி என்னை ஆளை விட்டால் போதும் அப்படின்னு ஹீரோயின் அங்கேருந்து தலை தெறிக்க கிளம்பி ஓடுறாங்க. அப்புறம் ஹீரோயின் அந்த வேலை வரும்போது ஒரு பைக்கு கீழே அடிபட்டு கிடக்குது. 2 பேர் சண்டை போட்டு அடிபட்டு கிடக்குறானுங்க. அப்புறம் அங்கே 2 கன்னு, அப்புறம் கொஞ்சம் ஹெராயின் பவுடரெல்லாம் அங்கங்கே தெரிச்சு கிடக்குது. அப்புறம் அவங்க பக்கத்தில் ஒரு ப்ரீஃப் கேஸ் கிடக்குது. அந்த ப்ரீஃப் கேஸில் ஒரு ஹேண்ட் கப் மாட்டியிருக்கு. அந்த ஹேண்ட் கப்போட மீதி அங்கே 2 பேர் இருக்கானுங்கள்ல, அவனுங்களோட ஒருத்தனோட கையில் மாட்டியிருக்கு. இந்த இடத்துல ஹீரோயினுக்கு 3 சாய்ஸ் மனசில் ஓடும். பர்ஃபெக்ட் டைம், டிரைவ் அவே, கால் த போலீஸ். இந்த 3 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் அவங்க எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் என்ன இந்த கதையில் சுவாரஸ்யமாக நடந்துச்சு அப்படின்றத அந்த படத்தோட கதையே. இந்த படம் ஒரு 3 ஆங்கிளில் வரும். அதை ரொம்ப நல்லா அழகாகவே எலிவேட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராகவே வந்திருக்கு. அப்புறம் இந்த படத்தோட எடிட்டிங் வேறு லெவலில் இருக்குது. அப்புறம் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நல்லாவே இருக்குது. இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே நல்லாவே வந்திருக்கு. அவங்களை பொறுத்தவரை இந்த படம் ஒரு டீசெண்டான வாட்ச் தான். இந்த படத்தோட ஹீரோயின் ஈவா கேன்லி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை ரொம்ப காமன் கம்போஸாகவே பண்ணியிருக்காங்க. நீங்களும் இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரியுங்க. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 6.3, நம்மளோட ரேட்டிங் 2.5 அவுட் ஆஃப் 5. இந்த படம் ஃபேமிலியோடு பார்க்கலாம். எந்த விதமான செக்ஸுவல் கண்டென்ட்டும் கிடையாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.